ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஷா என்ன பண்ணுறான்னா அன்னதானம் கொடுக்க போவாங்கல்ல, அதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 பேருக்கு ரசம் வைக்க போகிறா. என்ன ரசம் நிஷா? பூண்டு மிளகு ரசம் வைக்க போகிறா. எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சின்ன வீடியோவை பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து ஒரு 15 பேருக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே வாங்க பார்ப்போம். என்ன நிஷா ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பூண்டு மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா ஒரு லெமன் சைஸுக்கு புளி அரைச்சி கரைச்சி தண்ணி எடுத்துக்கிட்டேன், புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட 2 தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிக்சி பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு மல்லித்தலை, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதே புளி தண்ணியில் ஊற்றி எல்லாமே கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுடலாம். ஓகே, கடுகு போட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை இப்போ நம்ம சேர்த்திடலாம். ஓகே, கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. அப்புறமேட்டு ஒரு 5 வரமிளகாவை நான் கிள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிச்சம் இல்லையா, அவ்வளோதான். இப்போ ரசம் ரெடி. கொதிச்சு வரையில மல்லித்தலை போட்டு இறக்கணும். அவ்வளோதான். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்திடலாம். அவ்வளோதான். ரசம் கொதிச்சு வரையில இறக்க வேண்டியதான். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.